ரியோக்கு அனுப்பின ஏலியன் இப்போ ஷினிச்சியை மீட் பண்ணுறான். அவனோட பேர் ஷிமாடான்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். ஸ்கூலில் இருக்க பொண்ணுங்களுக்கும் இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவன் ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருப்பானு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம கண்ணாடி பொண்ணுக்கும் இவனை ரொம்பவே பிடிக்கும். அந்த பக்கம் காணாவும் ஏதாவது ஒரு ஏலியன் சிக்னல் வந்துச்சுன்னா அது ஷினிச்சி தான் நினச்சிக்கிட்டு ஓடி போய் பாப்பா. அப்படி போய் பார்க்கும்போது அங்கே வந்திருக்கிறது ஷிமாடா. அவன்கிட்ட சாரி உன்னை நான் ஷினிச்சின்னு தப்பா நினச்சிட்டேன்னு சொல்ல, அவனும் நாங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இல்லையே, என்ன எப்படி ஷினிச்சின்னு நினச்ச, சரிவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுத்துட்டு போக ஷினிச்சி அங்கே வந்து அவளை காப்பாற்றுறான். அந்த ஷிமாடா நைட் டைமில் தனியாக இருக்க பொண்ணுங்களை மட்டும் கூட்டிட்டு போய் கொன்று சாப்பிட்டுடுவான். இந்த விஷயம் தெரியாம ஷினிச்சியோட ஃப்ரெண்டும் இவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஒரு போலீஸ் குரூப் ஷினிச்சி அப்பா கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அந்த ஏலியன்ஸோட டீடைல்ஸை கேட்டு அதை வரைஞ்சும் வச்சுக்கிறாங்க. அதை வரையறது வேற யாரும் இல்லை, அந்த கண்ணாடி பொண்ணோட அண்ணன் தான். அவன் வரைஞ்ச அந்த டிராயிங்கை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கவும் அவன் தங்கச்சி வந்து அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இவன் டக்குன்னு எழுந்து அந்த டிராயிங்கை பிடிங்கிட்டு இதெல்லாம் நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லவும் அவ வரைஞ்ச ஷிமாவோட ஃபேஸை காமிச்சு இவனை பார்த்தா ரியல் மாதிரி இருக்கா இல்லை ஃபேக் மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்குறா. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.